முக்கிய செய்தி. நீண்ட இழுபறிக்கு பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பெரும்புதூர் தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிடுகிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது இணைய பிரிவு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம் கோகுல் பிரியா. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது. முதலிலேயே 28 தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒதுக்கப்பட்டு விட்டாலும் கூட அவர்களுக்கு நீண்ட இழுபறிக்கு பிறகாகத்தான் இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு சாத்தியமாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். பல முறை இங்கிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக, காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக கூடிய செல்வ பெருந்தகை மற்றும் இந்த குழுவினர் டெல்லி சென்று பல முறை அந்த கிரிச்சோடங்களுடன் சேர்ந்து அவர்கள் அங்கு பல முறை அதற்காக மீட்டிங் எல்லாம் போட்டு அதற்கு பிறகாக மத்திய தேர்தல் குழு ஒன்று இருக்கிறது. அந்த குழு ஸ்கிரீன் எல்லாம் செய்து அதற்கு பிறகாகத்தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு இதற்காக ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இவர்கள் எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். இதில் ஒரு 3-4 தொகுதிகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக, யார் ஆட்களை தேர்வு செய்வது, சரியான வேட்பாளரை யாராக தேர்வு செய்வது என்ற ஒரு எதிர்பார்ப்பு, கேள்வி, ஒரு பரபரப்பு இவை அனைத்துமே இருந்தது என்பதை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில்தான் இப்போது அந்த அறிவிப்பினை வெளியாகி இருக்கிறதை நாம் காண்கின்றோம். அந்த வகையில் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை 28 தொகுதிகளுக்கு வழங்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். இந்த 28 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தான் தற்போது அறிவிப்பாக பார்க்க இருக்கின்றோம். வரிசையாக பார்த்து விடலாம். பொன்னேரி தனி தொகுதிக்கு துரை சந்திரசேகர், மயிலாடுதுறைக்கு ஜமால் யூனஸ், விளவங்கோடுக்கு டிடி பிரவீன், பெண்ணாகரம் தமிழ்குமரன், திருப்பெரும்புதூர் செல்வ பெருந்தகை, காரைக்குடி மாங்குடி, கிள்ளியூர் ராஜேஷ், சிங்காநல்லூர் ஸ்ரீநிதி, சோளிங்கர் முனிரத்னம், சிவகாசி கணேசன் அசோகன், வேளச்சேரி அசன் மௌலானா, அம்பாசமுத்திரம் பி துரை, உதகமண்டலம் ராமச்சந்திரன், திருவாடானை ராமகர்மாணிக்கம், ஊத்தங்கரை குப்புசாமி, கிருஷ்ணகிரி செல்லக்குமார், ஈரோடு கிழக்கு கோபிநாத், திருவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், துறையூர் விச்சுலெனின், உசலம்பட்டி சரவணகுமார், அறந்தாங்கி ராமச்சந்திரன், நாங்குநேரி ரூபி மனோகரன், கவுண்டம்பாளையம் சூரியபிரகாஷ், சங்கரன் கோவில் சங்கை கணேசன், கடலூர் சந்திரசேகரன், குளச்சல் தாரகை கத்பட், ஆத்தூர் அர்த்தனாரி மற்றும் ஒரு தொகுதிக்கான இன்னும் வேட்பாளர் வெளியாகவில்லை. மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இதுல 2021 வெற்றி பெற்றிருந்த 12 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் கமிட்டியினுடைய தற்போதைய தலைவராக கூடிய செல்வ பெருந்தகை அவர்களையும் சேர்த்து. அந்த வகையில ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். செல்வ பெருந்தகை திருப்பெரும்புதூர் தொகுதியில செல்வ பெருந்தகை ஏற்கனவே ஜெயிச்சிருந்தாரு, அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அசோகன் சிவகாசியில அவர் ஜெயிச்சிருந்தாரு, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தனி தொகுதியில துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றிருந்தாரு, அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேளச்சேரி தொகுதியில அசன் மௌலானா வெற்றி பெற்றிருந்தாரு, அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரியில ரூபி மனோகரன் அவருக்கு வெற்றி பெற்றிருந்தாரு, அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருந்தாரு, அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாங்குடி அவரும் வெற்றி பெற்றிருந்தார் காரைக்குடி தொகுதியில, அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சோளிங்கர் முனிரத்னம் அவரும் வெற்றி பெற்றிருந்தார், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அது போக சிட்டிங் எம்எல்ஏக்களா இருக்கக்கூடிய 5 பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதுல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, குளச்சல் எம்எல்ஏ பிரின்ஸ், தென்காசி எம்எல்ஏ பழனி, மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார், உதகை எம்எல்ஏ கணேஷ், விருதாச்சலம் ராதாகிருஷ்ணன். அதற்கு பதிலாக புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு என்பதையும் பார்க்கின்றோம். குளச்சல் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தாரகை கத்பட்டுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராஜேஷ்குமார் அவர்களும் ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான் என்பதை பார்க்கின்றோம். காங்கிரஸை பொறுத்தளவுக்கு 2 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று குளச்சல் தொகுதியில் விளவங்கோடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தாரகை கத்பட்டும், விளவங்கோடி எம்எல்ஏவாகத்தான் தற்போது தாரகை கத்பட் இருக்கிறார்கள். ஆனால் விளவங்கோடுக்கு தற்போது பாஜக சார்பாக விஜயதாரணி அவர்கள் கண்டஸ்ட் செய்வதனால், அவர்கள் போட்டியிடுவதன் காரணமாக இந்த இடம் மாற்றப்பட்டதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த முறை இவர் தாரகை கத்பட் கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு காரணம் விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்த பாதியிலிருந்து
வெளியேறியிருந்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்டு அவர் வந்து விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் விளவங்கோடு தொகுதிக்கு பதிலாக இந்த முறை அவருக்கு வந்து விளவங்கோடு தொகுதியில் டிடி பிரவீனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக இவர்களுக்கு தாரகை கத்பாடு வந்து விளங்கோடு எம்எல்ஏவாக இருந்தார். இப்போது அவருக்கு வந்து இடம் மாற்றி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கின்றோம். இதுல அது மட்டுமல்ல, ஸ்ரீநிதி அவர்களுக்கு சிங்கானூர் தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்றால் 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் மக்கள் நீதி மையத்தில் வந்து உடுமலைப்பேட்டையில் நின்று 8161 வாக்குகளை பெற்றிருந்தவர் 2021 தேர்தலில். அதற்கு பிறகாக காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதுக்கப்புறம் மாவட்ட பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல இப்ப அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டு அவர் பணி செய்ததன் காரணமாக அவருக்கு சிங்கானூர் தொகுதியில் அவருக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில சிட்டிங் எம்எல்ஏக்கள் 12 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, 5 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது, 2 பெண் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒன்று தாரகை கத்பட், இன்னொன்று ஸ்ரீநிதி, 2 பெண் வேட்பாளர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த முறை பார்க்கின்ற போது ஒரு தேர்வு என்பது தாமதித்து வந்திருந்தாலும் கூட இந்த தேர்வு சரியானதாக இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் கருதுகிறார்கள். அதைத்தான் நம்மிடம் பேசுகின்ற போது அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் கடந்த முறையும் இதே போன்ற ஒரு சூழல் தான் இருந்தது. கடந்த முறை 25 இடங்கள் கொடுக்கப்பட்டு 18 இடங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப இதுல நம்ம சில வேட்பாளர்கள் வந்து நம்ம மிக தெரிந்த வேட்பாளர்களாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். செல்வ பிறந்தைகள் திருப்பெரும்புதூர் தொகுதியில வந்து அவர் வந்து ஏற்கனவே முன்னாடியும் வெற்றி பெற்றிருக்கிறார். விசிகாவில் இருந்த போதும் அதே போல அடுத்ததாக காங்கிரஸ் கட்சிக்கு வரும் போதும் செல்வ பிறந்தைகள் வெற்றி பெற்றதான் இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இன்னொரு முக்கியமான அம்சம் இதில் என்னவென்றால், பென்னாகரம் தொகுதியில வந்து தற்போதுதான் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட தமிழ்குமரனுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்றால் ஜி கே மணி அவர்களுடைய மகன் GKM தமிழ்குமரன். அவருக்கு பென்னாகரம் தொகுதியில் இவர் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இவருக்கு வந்து இந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர், அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அண்மையில் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவுடனேயே அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் 12 பேர் வந்து ஏற்கனவே இருந்து போட்டியிட்டவர்கள். திருவைகுண்டம் வந்து ஊர்வசி அமிர்தராஜ் வந்து அனைவருக்கும் தெரிந்தவர் தான், ஏற்கனவே இருந்து போட்டியிட்டவர் தான். ஈரோடு கிழக்கை பொறுத்தளவுக்கு கோபிநாத் பழனியப்பன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோபிநாத் யார் என்றால் தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ராகுல் காந்தியுடன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்று ஒரு தகவல் வருகிறது. ஆக அந்த வகையில் அவர் வந்து இந்த ராகுல் காந்தியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகி அதன் மூலியமாக இந்த இடம் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சோளிங்கர் முனிரத்னம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான். கிள்ளியூர் இந்த ராஜேஷ் சட்டமன்ற கட்சியினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தமாக 28 தொகுதிகளில் ஒரே ஒரு மேலூர் தொகுதிக்கு மட்டும் இன்னும் கொடுக்கப்படவில்லை, அவர் வந்து அறிவிக்கப்படவில்லை என்பதை பார்க்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பன் இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஏன் இவ்வளவு தாமதம்? அது மட்டும் இல்லாம நீங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிடுறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இந்த இழுபறிங்கிறத வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. எங்களுடைய மாநில தலைவர் வந்து உங்களுக்கு நேற்றே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. த்ரெட்பேரா 3 அடுக்கு திட்டத்தில் நாங்கள் வந்து மாநில தேர்தல் குழு, மத்திய ஸ்கிரீனிங் கமிட்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தேர்வு குழுன்னு சொல்லிட்டு அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, நம்ம கர்கேஜி எல்லாம் சேர்த்து பண்ணுறது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு சரியான வேட்பாளரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆய்வை வந்து திறம்பட பண்றாங்க. அதனால அது என்ன விளக்கம்ங்கிறது மாநில தலைவர் கொடுத்தாரு. என்னை பொறுத்தவரையிலும் ஈரோட்டில் நான் 2014 எம்பிக்கு நின்றிருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் ஈரோடு, நான் படித்த ஊர், நான் பிறந்த ஊர். பனியன் தொழில் நிமித்தமாக திருப்பூரில் தொழில் செய்து வருகிறேன். 10 ஆண்டு காலமாக திருப்பூர்ல மாவட்ட தலைவராக பணியாற்றிருக்கிறேன். காங்கேயத்தில் கடந்த 2016 கூட்டணியில சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறேன். இப்போ தேசிய செயலாளராகவும் கர்நாடக மாநில பொறுப்பாளர் இருக்கிறதுனால ராகுல் காந்தி நேரடியா நம்மளுடைய இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. கர்கேஜி எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்காங்க. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன்.